வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பேப்பர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 6th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா பார்க்குறோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 6.10. A particle is acted upon by the forces 3i cap minus 2j cap plus 2k cap and 2i cap plus j cap minus k cap is displaced from the point 1 3 minus 1 to the point 4 minus 1 lambda. If the work done by the forces is 16 units, find the value of lambda. இவ்வளோதான் நம்மளோட கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சமயம் 5 மார்க் கொஸ்டினும் கேட்குறாங்க, 3 மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. ஆக்சுவலி இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸஸ்னால் நமக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்கனால நம்ம F1 F2ன்னு எடுக்கலாம். அடுத்து டிஸ்பிளேஸ் ஃப்ரம் த பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டில் ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது, லேம்டான்னு கொடுத்துருக்காங்க. இஃப் தி ஒர்க் டன் பை த ஃபோர்ஸஸ் இஸ் 16 யூனிட்ஸ், ஒர்க்டவுனோட வேல்யூ 16 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லேம்டா. ஸோ இதில் இந்த மிஸ் ஆகுதுல, இந்த இடத்துல என்ன வேல்யூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஒர்க்டவுனோட வேல்யூ நமக்கு 16 கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ இவ்வளோ தான். இதே மாடலில் நம்ம டேட்டாஸ் கொடுத்துட்டு ஒர்க்டன் வேல்யூ பார்க்குற மாடல் தான் 6.9 நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அந்த ப்ராப்ளம் பார்த்தா அந்த ஃபார்முலா பேஸ்டாக தான் ஒர்க் பண்ணோம். ஒர்க் டவுன் கேட்டாலே நம்மளுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், W = F டாட் D வெக்டர். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், we got the answer. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம எப்பயுமே எழுதுறது கிவன் டேட்டாஸ் எடுத்து எழுதுவோம். ஃபோர்ஸஸ் F1 வெக்டார் ஈக்குவல் டு 3i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 2k கேப், அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து F2 வெக்டாருங்கிறப்ப 2i கேப் ப்ளஸ் j கேப் மைனஸ் k கேப், அதை எடுத்து F2ன்னு எழுதிக்கலாம். இப்போ பாயிண்ட்ஸுங்கிறது நமக்கு 2 பாயிண்ட் இருக்கா, 1 3 minus 1 அண்ட் 4 minus 1 லேம்டா, அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. ஏபின்னு கோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒர்க் டன் இது வேல்யூ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 16 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. வி ஃபைண்ட் த லேம்டா வேல்யூ. நமக்கு தேவை இந்த மிஸ்ஸிங் வேல்யூவான லேம்டா மட்டும் தேவை. அதை மட்டும் இப்போ எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஒர்க் டவுன் கொடுத்ததுனால ஒர்க் டவுன் ஃபார்முலா நம்ம எழுதி ஆகணும். ஸோ ஒர்க் டவுன் ஃபார்முலானா W = F டாட் D வெக்டார். அதாவது இந்த எஃபெக்ட் த டபிள்யூவோட வேல்யூ தான் நமக்கு 16 கொடுத்துட்டாங்க. எஃபெக்ட்ங்கிறது F1 F2 கம்பைன்ட் ரிசல்ட்டாக நம்ம பார்க்கணும். டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம வெக்டர் கேல்குலேஷனாக பார்க்கணும். பார்த்து ஈக்குவலண்ட்டாக மாற்றினா மிஸ்ஸிங் வேல்யூ ஈஸியாக கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம F வெக்டார் வேல்யூ பார்க்கலாம். டு ஃபைண்ட் F வெக்டார். F வெக்டார்னா F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார். F1 வெக்டார் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 3i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 2k கேப். நோட் பண்ணிக்கோங்க. 3i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 2k கேப் ப்ளஸ் F2ஓட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2i கேப் ப்ளஸ் j கேப் மைனஸ் k கேப், அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுங்கிறப்ப ஐ வேல்யூவோட ஜே வேல்யூவை k வேல்யூவோட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 3 + 2ங்கிறப்ப 5. அடுத்து -2 + 1ங்கிறப்ப -1. 2 - 1ங்கிறப்ப ப்ளஸ் 2 1, 2லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 1k கேப். திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் F வெக்டார் வேல்யூ. அப்போ F வெக்டார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப் முடிஞ்சுது. அடுத்து D வேல்யூ பார்க்குறோம். Dனா டிஸ்பிளேஸ்மெண்ட். பாயிண்ட்ஸ் பேஸ்டாக நம்ம இப்போ வெக்டார் கேல்குலேஷன் பார்க்கலாம். டு ஃபைண்ட் D வெக்டார். ஸோ D வெக்டார்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுப்போம், தட் இஸ் AB வெக்டார். அப்போ AB வெக்டார்னா OB மைனஸ் OA வெக்டார். OB வெக்டாரோட வேல்யூ நமக்கு தெரியும், 4i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் லேம்டா k கேப் மைனஸ் OAவோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் k கேப். இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 4 - 1 3, அடுத்து -1 -3னா -4, அடுத்து லேம்டா மைனஸ் ஆஃப் மைனஸ்னால் ப்ளஸ் ஆகும். அப்போ லேம்டா ப்ளஸ் 1 ஆஃப் k. ஸோ இது இந்த லேம்டாங்கிற வேல்யூ நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து எழுதிக்கலாம். இவ்வளோ தான். இது ஏபியோட வேல்யூ, தட் இஸ் D வெக்டாரோட வேல்யூ. நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஒர்க் டவுன் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. லேம்டா வேல்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டு ஃபைண்ட் லேம்டா வேல்யூ தனித்தனி ஹெட்டிங் போட்டு எழுதிக்கலாம். அப்போ கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். W = F டாட் D வெக்டார். Wயோட வேல்யூ தான் நமக்கு தெரியும் 16. F வெக்டார் நம்ம இப்போ பார்த்தாச்சு 5i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப். அண்ட் D வெக்டாரோட வேல்யூ தான் நம்ம இப்போ பார்த்தது 3i கேப் மைனஸ் 4j கேப் ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் 1k கேப். நோட் பண்ணிக்கோங்க. டாட் ப்ராடக்ட் எடுக்கணும்னா i to i மல்டிப்ளை பண்ணணும், j to j k to k ஓட வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் i கேப்னா இங்கே 5 இங்கே 3, அப்போ 5 3s are 3rd 15. இங்கே -1 இங்கே -4. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகும் 4. இங்கே கேவோட கேப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, இங்கே k கேப் வேல்யூ லேம்டா ப்ளஸ் 1. ஸோ 1 × லேம்டா ப்ளஸ் 1. ஸோ லேம்டா ப்ளஸ் 1. 15 + 4 + 1ங்கிறப்ப 20 + லேம்டா ஈக்குவல் டு ஒர்க் டன் வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 16. நமக்கு தேவை லேம்டா மட்டும் தான். ஸோ லேம்டா மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. அப்போ 16 - 20 = -4.
ஸோ லேம்டாவோட வேல்யூ -4. ஒர்க் டன் ப்ராப்ளத்தில் சில சமயம் இந்த மாதிரி கொஷினை கேட்பாங்க. நமக்கு பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு பாயிண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ மிஸ் ஆகலாம், இங்கே லேம்டா இல்லை எம் வேல்யூன்னு ஏதாவது ஒரு வேல்யூ கேட்டாங்கன்னா நீங்கள் இதே ப்ரொசீஜர்லேயே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கோங்க, அடுத்து ஃபார்முலா எழுதிக்கோங்க, அடுத்து ஃபார்முலாவில் என்னென்ன டேட்டாஸ் தேவையோ அதை தனித்தனியாக பார்க்கணும். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபார்முலா எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார். ஸோ எஃப் வெக்டார் வேல்யூ எப்படி பார்க்கணும், டி வெக்டார் வேல்யூ எப்படி பார்க்கணும், டாட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது டபிள்யூட வேல்யூவை ஈக்குவலண்ட்டாக மாற்றி நமக்கு எந்த அன்னோன் வேரியபிளோ அந்த வேல்யூவை நம்ம பார்த்துட்டா ப்ராப்ளம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி கொஷினும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. ஈஸியான ப்ராப்ளம், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.